வணக்கம். மல்யுத்த விளையாட்டிலிருந்து வினேஷ் போகத் ஓய்வு. பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் சர்ச்சையில் சிக்கிய மற்றொரு இந்திய வீராங்கனை. வங்கதேசத்தில் இன்று அமைகிறது இடைக்கால அரசு. அந்நிய முதலீடு விவகாரத்தில் அமைச்சர் TRB ராஜா விளக்கம் என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்திகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். மல்யுத்தத்திலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் அறிவித்துள்ளார். வினேஷ் போகத் தனது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தனக்கு எதிரான போட்டியில் மல்யுத்தம் வென்றுவிட்டதாகவும் தான் தோல்வியடைந்து விட்டதாகவும் வினேஷ் போகத் குறிப்பிட்டுள்ளார். தன்னிடம் இருந்த தைரியம் அனைத்தும் சுக்குநூறாக உடைந்து விட்டதாக தெரிவித்துள்ள வினேஷ் இனி தன்னிடம் போராட சக்தி இல்லை என குறிப்பிட்டு ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். ஒலிம்பிக் இறுதிப் போட்டியில் உடல் எடை சர்ச்சை காரணமாக வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவர் தற்போது ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இந்திய விளையாட்டு ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. மல்யுத்த போட்டியில் இந்தியாவிற்காக 2001ஆம் ஆண்டு முதல் விளையாடி வந்த வினேஷ் போகத் காமன்வெல்த் போட்டிகளில் 3 முறை தங்கம் வென்றுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 1 தங்கம் உட்பட 2 பதக்கங்களை வினேஷ் போகத் வென்றுள்ளார். தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து விளையாட்டுக்கான நடுவர் நீதிமன்றத்தில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் மேல்முறையீடு செய்திருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் தொடரில் 50 கிலோ எடையை விட 100 கிராம் அதிகமாக இருந்த காரணத்தால் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதனை எதிர்த்து இந்திய ஒலிம்பிக் சங்கம் சார்பில் செய்யப்பட்ட மேல்முறையீட்டை சர்வதேச மல்யுத்த சங்கம் ஏற்க மறுத்தது. இந்நிலையில் தற்போது விளையாட்டுக்கான நடுவர் நீதிமன்றத்தில் தனக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்க வேண்டும் என்று வினேஷ் போகத் மேல்முறையீடு செய்திருக்கிறார். முதலில் தங்கத்திற்கான போட்டியை நிறுத்தி வைத்து அதில் பங்கேற்க வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் போட்டியை நிறுத்தி வைக்க முடியாது என்று நீதிமன்றம் கூறியதன் காரணமாக வெள்ளிப் பதக்கத்தை வழங்க வேண்டும் என வினேஷ் போகத் முறையீடு செய்திருக்கிறார். இதனை ஏற்ற நீதிமன்றம் இன்று இடைக்கால தீர்ப்பை வழங்குவதாக தெரிவித்தது. வினேஷ் போகத் விவகாரத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, விதிகளில் மாற்றம் செய்ய முடியாது என சர்வதேச மல்யுத்த சங்கத்தின் தலைவர் நேனந்த் லாலோவிக் தெரிவித்துள்ளார். 100 கிராம் எடை அதிகமாக இருந்த காரணத்தால் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக சர்வதேச மல்யுத்த சங்கம் அறிவித்தது. இது தொடர்பாக இந்திய ஒலிம்பிக் சங்கம் மேல்முறையீடு செய்துள்ள நிலையில் வினேஷ் போகத் விவகாரத்தில் எந்த ஒரு மாற்றமும் செய்ய வேண்டிய தேவை இல்லை என்றும் விதிகள் அடிப்படையில் மட்டுமே அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்றும் சர்வதேச மல்யுத்த சங்கத்தின் தலைவர் கூறியுள்ளார். இன்று ஒருவர் 100 கிராம் மட்டுமே அதிகமாக உள்ளார் என அனுமதித்து விட்டால் நாளை 200 கிராம் மட்டும் என ஒருவர் வருவார் என விதி என்பது அனைவருக்கும் ஒன்றுதான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று அவர் கூறியுள்ளார். வினேஷ் போகத் விவகாரத்தில் மேல்முறையீடு செய்வதால் எந்த ஒரு மாற்றமும் நடைபெறப் போவதில்லை, முடிவில் மாற்றம் ஏற்படாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட முறையில் வினேஷ் போகத்திற்காக வருத்தம் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு ஒலிம்பிக் கமிட்டியிடம் இந்தியா கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருப்பதாக மத்திய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக் இறுதிப் போட்டிக்கு முன்னதாக இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது கடும் எதிர்ப்பலையை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்றத்திலும் இதுகுறித்து ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு விளக்கமளித்து மக்களவையில் உரையாற்றிய மத்திய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா 100 கிராம் எடை அதிகரித்ததால் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். இந்த விவகாரம் குறித்து சர்வதேச மல்யுத்த அமைப்பு மற்றும் ஒலிம்பிக் கமிட்டியிடம் இந்தியா கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருப்பதாக கூறிய அவர் வினேஷ் போகத் விவகாரம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷாவிடம் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியிருப்பதாகவும் தெரிவித்தார். வினேஷ் போகத்திற்கு சிறந்த பயிற்சியாளரை கொடுத்திருக்கிறோம், அவருக்கு தேவையான நிதி உதவியையும் வழங்கியிருக்கிறோம் என்றும் தேவைப்படும் பட்சத்தில் கூடுதல் நிதி உதவி மற்றும் வசதிகள் செய்து தரப்படும் என்றும் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மக்களவையில் உறுதியளித்தார். வினேஷ் போகத் தகுதி நீக்கம் குறித்து இந்திய மல்யுத்த சங்கம் மேல்முறையீடு செய்துள்ளதாக இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவும் வினேஷ் போகத்துடன் இருப்பதாகவும் அவர் கூறினார். Vinesh disqualification is very shocking. And I met Vinesh at the Olympic Village Polyclinic a short while ago and assured her complete support of the Indian Olympic Association, Government of India and the whole country. We are providing Vinesh all medical and emotional support. The Wrestling Federation of India has filed an appeal to UWW to consider the decision to disqualify Vinesh, and IOA is following that up in the strongest possible manner.
சிரமமான தருணங்களில் துணிச்சலாக நின்றது போற்றத்தக்கது என வினேஷ் போகத்துக்கு நடிகை சமந்தா ஆறுதல் கூறியுள்ளார். ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் பங்கேற்ற வினேஷ் போகத்தின் உடல் எடை கூடுதலாக 100 கிராம் இருந்ததால் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் இந்திய ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து வினேஷ் போகத்துக்கு பிரபலங்கள் ஆறுதலாக சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். அந்த வகையில் நடிகை சமந்தா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சில சமயங்களில் மிகவும் உறுதித்தன்மை வாய்ந்த மனிதர்களுக்கே கடினமான இடையூறுகள் வரும் என்றும் எப்போதும் தங்களுடன் நிற்போம் என்றும் பதிவிட்டுள்ளார். அதேபோல் நடிகை பார்வதி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வினேஷ் தான் இந்தியாவின் தங்கப்பதக்கம் என பதிவிட்டுள்ளார். மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தை தொடர்ந்து மற்றொரு இந்திய மல்யுத்த வீராங்கனை மீது ஒலிம்பிக் கமிட்டி நடவடிக்கை எடுத்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் கிராமத்திற்குள் வீரர்கள் மற்றும் அவரது உதவியாளர்கள், பயிற்சியாளர்கள் மட்டுமே செல்ல அனுமதி என்ற கட்டுப்பாடு உள்ளது. இந்நிலையில் இந்த கட்டுப்பாட்டை இந்திய மல்யுத்த வீராங்கனை அன்டிம் பங்காலின் சகோதரி மீறியதாக புகார் எழுந்தது. விசாரணையில் மல்யுத்த வீராங்கனையான அன்டிம் பங்கால் ஒலிம்பிக் கிராமத்தில் தங்குவதற்காக வழங்கப்பட்ட அனுமதிச் சீட்டை அவரது சகோதரி முறைகேடாக பயன்படுத்தியது அம்பலமானது. இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் பதிலளிக்கும்படி அன்டிம் பங்கலுக்கு பாரிஸ் காவல்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதே சமயம் அன்டிம் பங்கல் மற்றும் அவரது சகோதரியை இந்தியாவிற்கு திருப்பி அனுப்ப ஒலிம்பிக் கமிட்டி திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் உடல் எடை சர்ச்சை காரணமாக தங்கம் வெல்லும் இறுதி சுற்றில் பங்கேற்க முடியாத நிலையில் மற்றொரு வீராங்கனை மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது விளையாட்டு ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் தொடரில் நேற்றைய தினம் நடந்த கலப்பு இரட்டையர் மாரத்தான் போட்டியில் சுராஜ் பன்வர் மற்றும் பிரியங்கா கோஸ்வாமி ஆகியோர் போட்டியிலிருந்து பாதியிலேயே வெளியேறினர். அதே சமயம் 100 மீட்டர் தடை தாண்டுதல் தொடர் ஓட்டத்தில் ஜோதி ஆராய்ச்சி 7வது இடம் பிடித்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்தார். உயரம் தாண்டுதல் போட்டியில் இந்திய வீரர் சர்வேஷ் குஷாரே 2.15 மீட்டர் உயரம் மட்டுமே தாண்டி இறுதிச் சுற்றுக்கு முன்னேற முடியாமல் வெளியேறினார். அதேபோன்று மகளிர் டேபிள் டென்னிஸ் போட்டியின் காலிறுதியில் ஜெர்மனி அணி 3-1 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை தோற்கடித்தது. மகளிர் மல்யுத்தம் 53 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை அன்டிம் பங்கால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தோல்வியை சந்தித்து வெளியேறினார். மகளிர் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய வீராங்கனை அன்னு ராணி 55.81 மீட்டர் தூரம் மட்டுமே வீசியதால் இறுதிச் சுற்றுக்கு முன்னேற முடியாமல் வெளியேறினார். நிச்சயம் பதக்கம் வெல்வார் என்ற நம்பிக்கையில் ரசிகர்கள் இருந்தபோது பளு தூக்குதல் போட்டியில் 49 கிலோ எடைப்பிரிவில் 199 புள்ளிகளுடன் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு 4வது இடம் பிடித்தார். 1 புள்ளி வித்தியாசத்தில் அவர் பதக்கம் வெல்லும் வாய்ப்பை இழந்தார். அதேபோன்று 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் தடகள போட்டியின் இறுதிச் சுற்றில் அவினாஷ் சேபில் தோல்வியுடன் வெளியேறினார். வங்கதேசத்தில் நோபல் பரிசு வென்றவரான பேராசிரியர் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு இன்று பதவியேற்கிறது. வங்கதேசத்தில் மாணவர் அமைப்பினர் பொதுமக்கள் இணைந்து நடத்திய புரட்சி மற்றும் உள்நாட்டு கலவரம் காரணமாக பிரதமர் பதவியிலிருந்து விலகிய ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இதையடுத்து நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதாக அதிபர் முகமது ஷஹாபுதீன் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து ராணுவத்தின் கண்காணிப்பில் இடைக்கால அரசு அமைக்கப்படும் என்றும் விரைவில் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நடத்தப்படும் எனவும் அதிபர் அலுவலகம் தெரிவித்திருந்தது. அதன்படி நோபல் பரிசு வென்றவரான பேராசிரியர் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு இன்று பதவியேற்கிறது. இடைக்கால அரசில் 15 நபர்கள் கொண்ட ஆலோசனைக் குழு அமைக்கப்படுகிறது. இதற்கிடையில் வங்கதேசத்தில் இன்னும் வன்முறைகள் தொடர்கின்றன. ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்தவர்களை குறிவைத்து சூறையாடல்களும் வன்முறைகளும் நீண்டு கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை இந்திய உயரதிகாரிகள் 2வது முறையாக சந்தித்தனர். அப்போது ஷேக் ஹசீனா இந்தியாவில் மேலும் சில நாட்கள் தங்க அனுமதி கோரியதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்னதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையில் நடைபெற்ற சந்திப்பில் ஹசீனா வெளிநாடு செல்ல 3 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்துக்கு செல்ல ஏற்பாடுகளை ஷேக் ஹசீனா மேற்கொண்ட நிலையில் அந்நாட்டு அரசு அவருக்கு அனுமதி அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இச்சூழலில் 2வது முறையாக சந்திப்பு நடைபெற்றுள்ளது. வங்கதேசத்தில் வன்முறை காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்து இந்தியா தப்பி வந்த ஹசீனாவை மீண்டும் வங்கதேசத்திடம் ஒப்படைக்க அந்நாட்டு மாணவர் அமைப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர்.
வங்கதேச தலைநகர் டாக்காவில் இந்திய தூதரக முதன்மை அதிகாரிகளை தவிர மற்ற அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் இந்தியாவுக்கு திரும்ப இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவிற்கு அவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைக்கும் பணிகளில் டாக்காவில் உள்ள இந்திய தூதரகம் தொடர்ந்து பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் உள்ள இந்திய சமூகத்தினருடன் இந்திய தூதரகம் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு விவகாரத்தால் ஏற்பட்ட வன்முறைகளால் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் தற்போது அங்கு உள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக அழைத்து வரும் பணிகளில் மத்திய அரசு இறங்கியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை 27 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை கைப்பற்றியுள்ளது. கொழும்பு மைதானத்தில் நடைபெற்ற இரு அணிகள் இடையிலான 3வது ஒருநாள் போட்டியில் டாஸ் வென்று இலங்கை முதலில் பேட்டிங் செய்தது. 50 ஓவர்கள் முடிவில் அந்த அணி 7 விக்கெட்டுகளை இழந்து 248 ரன்கள் எடுத்தது. அந்த அணியில் அதிக அளவாக அபிஷ்கா 96 ரன்கள் குவித்தார். இந்தியா தரப்பில் ரியான் பராக் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனையடுத்து 249 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்தியா தொடக்கம் முதலே விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. 26.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 138 ரன்களுக்கு சுருண்டது. 110 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிய இந்தியா ஒருநாள் தொடரையும் 2-0 என்ற கணக்கில் இழந்து 27 ஆண்டுகள் சாதனையை நழுவ விட்டது. முதுநிலை நீட் தேர்வு வினாத்தாள் டெலிகிராமில் வெளியானதாக பரவும் தகவல் முற்றிலும் பொய்யானது என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. அதே நேரம் தேர்வை ஒத்திவைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வரும் 11ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெறவுள்ள முதுநிலை நீட் தேர்வுக்கான வினாத்தாள் டெலிகிராம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் கசிந்ததாக தகவல் வெளியானது. குறிப்பிட்ட தொகைக்கு தேர்வு வினாத்தாள் வழங்கப்படுவதாகவும் கூறப்பட்டது. இதனை முற்றிலுமாக மறுத்துள்ள மத்திய சுகாதார அமைச்சகம் முதுநிலை நீட் தேர்வுக்கான வினாத்தாள் கசியவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளது. குறிப்பிட்ட தொகைக்கு வினாத்தாளை வழங்குவதாக முதுநிலை நீட் தேர்வர்களை ஏமாற்ற முயற்சிக்கும் மோசடி நபர்களுக்கு எதிராக NBEMS சார்பில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்வுக்கான வினாத்தாள் இன்னும் தயாரிக்கப்படவே இல்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. சமூக வலைதளங்களில் பரவும் போலியான தகவல்கள் மூலம் தேர்வர்கள் தவறாக வழிநடத்தப்படலாம் என எச்சரித்துள்ள மத்திய அரசு இதுபோன்ற மோசடி நபர்கள் யாரேனும் அணுகினால் NBEMS அல்லது உள்ளூர் காவல்துறையில் புகார் அளிக்கலாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே முதுநிலை நீட் தேர்வை ஒத்திவைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. EOS 08 செயற்கைக்கோளுடன் SSLV D3 ராக்கெட் வரும் 15ஆம் தேதி விண்ணில் ஏவப்படும் என இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. கார்டோசாட், ஸ்காட்சாட், ரிசாட் உள்ளிட்ட பல்வேறு செயற்கைக்கோள்களை தொலை உணர்வு பயன்பாட்டிற்காக இஸ்ரோ விண்ணில் நிலைநிறுத்தி வருகிறது. அந்த வகையில் புவி கண்காணிப்பு செயல்பாடுகளுக்கான அதிநவீன EOS 08 செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்தது. இந்த செயற்கைக்கோளை சிறிய ரக SSLV D3 ராக்கெட் மூலமாக ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் ஏவுவதற்கான முன்னேற்பாடுகளை இஸ்ரோ மேற்கொண்டு வருகிறது. EOS-R கருவி பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் கண்காணிப்பு, இரவில் துல்லியமான படம் எடுக்க உதவும். அதே சமயம் இதில் பொருத்தப்பட்டுள்ள GNSS-R கருவி கடல் மேற்பரப்பு, காற்றின் செயல்பாடு, மண்ணின் ஈரப்பதம் மதிப்பீடு போன்ற பணிகளுக்கு உதவும் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்றத்தில் நிதி மசோதா தொடர்பான விவாதத்தில் பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய பட்ஜெட்டில் வரிகளை கடுமையாக அதிகரிக்காமல் எளிமைப்படுத்தப்பட்ட வரி விதிப்பு முறையை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். 15 லட்சம் ரூபாய் வரை ஊதியம் பெறுவோருக்கு வருமான வரி விகிதங்கள் தற்போதைய பட்ஜெட்டில் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். LTCGக்கான வரி விலக்கு உச்சவரம்பு 1 லட்சத்திலிருந்து 1.25 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது நடுத்தர மக்கள் பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதற்கு உதவியாக இருக்கும் என தெரிவித்தார். முன்னதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசும்போது மத்திய பட்ஜெட் ஒரு வரி தீவிரவாதம் எனவும் மக்களை துயர வலையில் சிக்க வைக்கும் வரிப்பொறி மசோதாவாக உள்ளதாகவும் விமர்சித்தனர். GST வரி உயர்வால் ஆயிரக்கணக்கான சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மூடப்பட்டு விட்டதாக திமுக உறுப்பினர் கலாநிதி வீராசாமி குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் உறுப்பினர் சுதா பேசுகையில், சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்தில் தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மத்திய அரசு தனது பங்கை வழங்கவில்லை என புகார் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நிர்மலா சீதாராமன், மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீடு பிரீமியம் மீதான GST வரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையிலிருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்ததை விமர்சித்தார். நாயகர்களுக்கு கேரளா வீர வணக்கம் செலுத்துவதாக அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். வயநாடு பேரிடரை குறிப்பிட்டு தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மீட்புப் பணியில் மருத்துவ குழுவினரின் சேவை தன்னிகரற்றது என குறிப்பிட்டுள்ளார்.
வயநாடு பேரிடரில் உயிரிழந்தவர்களின் உடல்களை கூராய்வு செய்வதற்கு மட்டும் 150 பேர் கொண்ட மருத்துவக் குழுவினர் அமைக்கப்பட்டுள்ளனர். அக்குழுவில் மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் இடம்பெற்றிருந்தனர். வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்ட முதல் நாளிலிருந்து மருத்துவக் குழுவினர் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர். முதல் 3 நாட்களில் 3 ஷிப்டுகளாக பணியாற்றிய மருத்துவக் குழுவினர் தற்போது 2 ஷிப்டுகளில் பணியாற்றி வருகின்றனர். வயநாடு பேரிடர் நிவாரண முகாம்களில் விளையாட்டு பாடல்கள் என மகிழ்ச்சி கரைபுரளும் வீடியோவை கேரள அமைச்சர் வீணா ஜார்ஜ் நிகழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார். வயநாடு நிலச்சரிவில் உறவுகள், உடைமைகளை இழந்து தவிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை மன அழுத்தத்திலிருந்தும் சோகத்திலிருந்தும் விடுவிக்கும் விதமாக சுகாதாரத்துறை, மகளிர் மற்றும் சிறுவர் மேம்பாட்டுத்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் வயநாடு மக்களின் முகத்தில் மீண்டும் மகிழ்ச்சி பொங்க தொடங்கியுள்ளது. விளையாட்டு, பாடல்கள் என மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கும் வீடியோவை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அமைச்சர் வீணா ஜார்ஜ், வயநாடு மக்கள் சோகம் மறந்து சிரிக்கட்டும், அவர்களது கண்களிலிருந்து பயம் அகலட்டும் என நிகழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார். வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதியுதவி வழங்குவதற்காக திண்டுக்கல்லில் மொய் விருந்து நடத்தப்பட்டது. அங்குள்ள தனியார் ஓட்டல் உரிமையாளர் முஜிப் என்பவர் இந்த முன்னெடுப்பை கொண்டு வந்தார். இது தொடர்பாக உள்ளூர் மக்களுக்கு அவர் சமூக வலைதளம் மூலம் தெரியப்படுத்த 1000க்கும் மேற்பட்டோர் அங்கு கூடினர். இரவு நேரத்தில் நடத்தப்பட்ட மொய் விருந்தில் மக்களுக்கு பிரியாணி, சிக்கன் 65 உட்பட ஏராளமான உணவு வகைகள் பரிமாறப்பட்டன. பலர் குடும்பத்துடன் மொய் விருந்தில் உணவருந்தி தங்களால் இயன்ற பண உதவியை செய்தனர். சிலர் அங்கு வைக்கப்பட்டிருந்த உண்டியலிலும் பணத்தை அளித்து வயநாடு மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டினர். ஓட்டல் உரிமையாளரின் முயற்சிக்கும் அவர்கள் பாராட்டு தெரிவித்தனர். தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் ஷோபா கரந்தலாஜே மன்னிப்பு கோர வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தமிழகத்தைச் சேர்ந்தவர் காரணம் என பேசியதாக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஷோபா மனு தாக்கல் செய்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வதாக அவர் தரப்பில் கோரப்பட்ட நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து மன்னிப்பு கோர வேண்டும் என தமிழக அரசு சார்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. இதனையே நீதிபதியும் வலியுறுத்தி வழக்கு விசாரணையை வரும் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். நெல்லையப்பர் கோயில் ஆடிப்பெரு திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக காந்திமதி அம்பாளுக்கு முளைக்கட்டு உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லையப்பர் கோயில் ஆடிப்பூர திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெற்ற இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக காந்திமதி அம்பாளுக்கு முளைக்கட்டு உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு யாக பூஜைகள் செய்யப்பட்டு அம்பாள் மடியில் முளைக்கட்டிய பயிர்கள் கட்டப்பட்டு முளைக்கட்டு உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாட்டின் அந்நிய முதலீடு தொடர்பாக ஆதாரமற்ற அறிக்கையை வெளியிட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2023-24ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அந்நிய முதலீடு குறைந்த போதும் தமிழ்நாட்டில் 12.3% முதலீடுகள் அதிகரித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய அரபு நாடுகள், சிங்கப்பூர், ஜப்பான் மற்றும் ஸ்பெயின் நாடுகளில் முதலமைச்சர் மேற்கொண்ட பயணங்கள் மூலம் மட்டும் 10,881 கோடி ரூபாய் முதலீடும் 17,371 வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா குறிப்பிட்டுள்ளார். ஒட்டுமொத்தமாக கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் ஏறத்தாழ 10 லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்து 31 லட்சம் நபர்களுக்கு மேல் வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கியிருப்பதாக அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் மீண்டும் தலைநிமிர்ந்து கம்பீர நடை போட்டுக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு வெகு விரைவில் $1 டிரில்லியன் என்ற பொருளாதார இலக்கை எட்டுவது நிச்சயம் என்று கூறியுள்ள அமைச்சர், இனியேனும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் அறிக்கைகள் விடுவதை நிறுத்திவிட்டு தமிழ்நாட்டின் இந்த வளர்ச்சியை பார்த்து ஒரு தமிழனாக தாங்களும் பெருமை கொள்ளுங்கள் என தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாகவும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழகத்தில் 11ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
வரும் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதே நிலைதான் 10 மற்றும் 11ஆம் தேதி வரை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து 4வது நாளாக மழை பொழிந்தது. அன்னவாசல், ஆலங்குடி, பெருங்களூர், கீரமங்கலம், கொத்தமங்கலம், ஆவுடையார்கோவில், திருவரங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் பொழிந்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தின் மேற்கூரையிலிருந்து மழைநீர் கொட்டியதால் பயணிகள் அவதியடைந்தனர். சிவகங்கை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மானாமதுரை, திருப்புவனம், திருப்பத்தூர், காரைக்குடியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பொழிந்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. புதுச்சேரியை அடுத்த காரைக்காலில் 1 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனிடையே தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் இன்று இடி மின்னல் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழியும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான வழக்கறிஞரும் முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகியுமான அஸ்வத்தாமனுக்கு வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வரும் காவல்துறையினர் ஏற்கனவே ஆற்காடு சுரேஷின் தம்பி உட்பட 21 பேரை கைது செய்துள்ளனர். தற்போது இந்த வழக்கில் 22வது நபராக தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசின் மாநில முதன்மை பொதுச் செயலாளர் அஸ்வத்தாமனை கைது செய்துள்ளனர். வழக்கறிஞரான அஸ்வத்தாமனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் இடையே நிலத்தகராறு, வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல் என பல்வேறு விவகாரங்களில் மோதல் நிலவி வந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து அஸ்வத்தாமன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இதனிடையே எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அஸ்வத்தாமனுக்கு வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து மேஜிஸ்ட்ரேட் ஜெகதீசன் உத்தரவிட்டார். இதையடுத்து பூந்தமல்லி கிளை சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் அருகே குடும்ப தகராறு காரணமாக மனைவியை குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கணவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பிடி காலனி பகுதியைச் சேர்ந்தவர்கள் செல்வகுமார், மாரியம்மாள் தம்பதி. இவர்களுக்கு 2 மகன்கள், 1 மகள் உள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தகராறு ஏற்பட்டதால் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு மாரியம்மாள் தனது பணிகளை செய்து கொண்டிருந்த போது செல்வகுமார் வீட்டிற்கு வந்து தகராறில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. வாக்குவாதம் முற்றியதால் மாரியம்மாளை அங்கிருந்த கத்தியால் குத்தியுள்ளார். அதனை தடுக்க முயன்ற மகனுக்கு தாடையில் காயம் ஏற்பட்டது. ரத்த காயங்களுடன் மயங்கி விழுந்த மனைவியை கண்டதும் செல்வகுமார் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் மாரியம்மாள் உயிரிழந்தார். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் தடய அறிவியல் துறையினர் உதவியுடன் தடயங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். அங்கு நேரில் ஆய்வு செய்த மாநகர காவல்துறை துணை ஆணையர் விசாரணையை துரிதப்படுத்தி கொலையாளியை பிடிக்க உத்தரவிட்டார். உளவுத்துறை இன்ஸ்பெக்டர் பேசுவதாக வரும் தொலைபேசி அழைப்புகளை யாரும் நம்ப வேண்டாம் என குடியாத்தம் டிஎஸ்பி ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பொதுமக்களின் கைபேசிக்கு வரும் அழைப்புகளில் உளவுத்துறை இன்ஸ்பெக்டர் அல்லது சிபிஐ அதிகாரி பேசுவதாக கூறி ஒரு நபர் பேசி வருகிறார். அப்போது உங்களது மகன் அல்லது மகள் தங்கள் கஸ்டடியில் இருப்பதாகவும் இவர்களை விடுவிக்க ஆதார் கார்டு, வங்கிக் கணக்கு புத்தகம் ஆகியவற்றை வாட்ஸ்அப்பில் அனுப்ப வேண்டும் என்றும் அந்த நபர் கூறுகிறார். இல்லாவிட்டால் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் எனவும் பேசி வருகிறார். இதேபோல் குடியாத்தம் டிஎஸ்பி ரவிச்சந்திரனை அழைத்த நபர் தன்னை சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் என அறிமுகம் செய்து பேசியுள்ளார். பதிலுக்கு நான் டிஎஸ்பி பேசுகிறேன் என ரவிச்சந்திரன் கூறவே அந்த நபர் அழைப்பை துண்டித்துள்ளார். இதுகுறித்து குடியாத்தம் டிஎஸ்பி ரவிச்சந்திரன் வாட்ஸ்அப்பில் ஆடியோ மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார். அதில் உளவுத்துறை மற்றும் சிபிஐ இன்ஸ்பெக்டர் என வரும் பொய்யான தொலைபேசி அழைப்புகளை யாரும் நம்ப வேண்டாம் என்றும், அவ்வாறு அழைப்பு வந்தால் அருகில் உள்ள காவல் நிலையம் அல்லது 1930 என்ற எண்ணில் புகார் தெரிவிக்கலாம் என டிஎஸ்பி ரவிச்சந்திரன் ஆடியோவில் தெரிவித்துள்ளார். தயவு செய்து யாரும் பயப்பட வேண்டாம். காவல்துறை உங்களுக்கு உடனே உதவும். காவல்துறைக்கு நீங்கள் தகவல் தெரிவிக்கலாம் அல்லது 1930 மூலம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தால்
கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்கள். யாரும் பணத்தை இழக்காதீர்கள். இழந்தாலும் காவல்துறை மீட்டுக் கொடுக்கும். நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே விதிகளை மீறி வண்டல் மண்ணும் களிமண்ணும் அள்ளிய 2 டிராக்டர்களை வருவாய்த்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புலிவாய் கிராமத்தில் உள்ள ஏரியில் வேளாண் தேவைக்காக வண்டல் மண்ணும், பானை செய்வோரின் தேவைக்காக களிமண்ணும் எடுக்க அரசு அனுமதி அளித்திருக்கிறது. அதிகபட்சமாக 6 அடி ஆழம் வரை மட்டுமே மண்ணை அள்ள வேண்டும் என்பது விதி. ஆனால் அரசிடம் அனுமதி பெற்றவர்கள் அதை தவறாக பயன்படுத்தி 10 அடி ஆழத்துக்கு மேல் பள்ளம் தோண்டி வண்டல் மண்ணையும் களிமண்ணையும் அள்ளியுள்ளனர். ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் மண்ணை தோண்டி டிராக்டர்கள் மூலம் கொண்டு சென்றுள்ளனர். இதனால் ஏரி பரப்பு முழுவதும் மிகப்பெரிய பள்ளங்கள் உருவாகி அங்கு பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படுகிறது. இதுகுறித்த தகவலின் பேரில் வந்தவாசி வட்டாட்சியர் பொன்னுசாமி தலைமையிலான அதிகாரிகள் புலிவாய் ஏரிக்கு சென்றனர். அதிகாரிகளை கண்டதும் அங்கு மண்ணை அபகரித்துக் கொண்டிருந்தவர்கள் வாகனங்களுடன் வேறு திசையில் தப்பிச் சென்றனர். விதிகளை மீறி மண்ணள்ளிய 2 டிராக்டர்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவற்றை வந்தவாசி வடக்கு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். சீனாவில் குடியிருப்பு பகுதியில் எரிவாயு குழாய் வெடித்த விபத்தில் 4 நபர்கள் உயிரிழந்தனர். குவாங்டோங் மாகாணத்தில் உள்ள டூமன் என்ற இடத்தில் குடியிருப்பு பகுதியில் எரிவாயு குழாய் திடீரென வெடித்தது. இந்த விபத்தில் 2 அடுக்குமாடி வீடு ஒன்று முற்றிலுமாக சேதமடைந்தது. இதில் 4 நபர்கள் உயிரிழந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டவர்களை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. எரிவாயு குழாய் வெடித்தபோது அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. விபத்துக்கான காரணம் குறித்து முழுமையாக தெரியாத நிலையில் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் தங்கும் விடுதி ஒன்று இடிந்து விழுந்த விபத்தில் 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். கிரோ என்ற இடத்தில் தனியார் தங்கும் விடுதி ஒன்று செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் இந்த விடுதி திடீரென பயங்கர சத்தத்துடன் இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் ஹோட்டல் முழுவதும் சேதமடைந்தது. இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்கும் பணி நடைபெற்றது. விபத்தில் 2 உயிரிழந்த நிலையில் தங்கும் விடுதி அமைந்துள்ள பகுதியில் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரிக்கப்படும் என காவல்துறை தெரிவித்திருக்கிறது. வாட்டிகன் நகரில் கத்தோலிக்க மத தலைவர் போப் பிரான்சிஸ் நிகழ்ச்சியில் விலங்கு நல ஆர்வலர்கள் கூச்சலிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாட்டிகன் நகரில் பொதுமக்கள் மத்தியில் போப் பிரான்சிஸ் உரையாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது கூட்டத்திலிருந்து எழுந்த 2 பெண்கள் காளை சண்டைக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மேலும் எதிர்ப்பு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு அவர்கள் கூச்சலிட்டனர். உடனடியாக அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் இருவரையும் அவசரமாக வெளியேற்றினர். இந்த சம்பவத்தால் தனது உரையை சிறிது நேரம் நிறுத்திய போப் பிரான்சிஸ் அவர்கள் வெளியேற்றப்பட்ட பிறகு பேசினார். விசாரணையில் இருவரும் விலங்கு நல ஆணையமான பீட்டாவை சார்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. யோகி பாபு நடித்துள்ள மலை திரைப்படம் செப்டம்பர் மாதம் வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. மண்டேலா படத்திற்கு பிறகு யோகி பாபு பல்வேறு படங்களில் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். அந்த வகையில் கடைசியாக அவரது நடிப்பில் வெளியான போட் திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது. இதற்கிடையில் 2022ஆம் ஆண்டு யோகி பாபு மற்றும் லட்சுமி மேனன் இணைந்து மலை என்ற படத்தில் நடித்திருந்தனர். அறிமுக இயக்குனர் IB முருகேஷ் இயக்கியுள்ள இப்படத்தில் காளி வெங்கட், சிங்கம்புலி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். பல்வேறு காரணங்களால் இப்படம் வெளிவருவதில் சிக்கல் ஏற்பட்டது. தற்போது இப்படத்தை செப்டம்பர் மாதம் வெளியிட உள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. அண்ணாபெண்ணுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக கொட்டுக்காளி படக்குழு போஸ்டர் வெளியிட்டுள்ளது. கூழாங்கல் திரைப்படத்தின் மூலம் புகழ்பெற்ற BS வினோத்ராஜ் கொட்டுக்காளி திரைப்படத்தை இயக்கியுள்ளார். இப்படத்தை சிவகார்த்திகேயன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. பெர்லின் நகரில் நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இப்படம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி வெளியாகிறது. வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தினார். மக்களவையில் பேசிய ராகுல் காந்தி வயநாட்டில் ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவை நேரில் தனது சகோதரியுடன் பார்வையிட்டதாகவும் இயற்கை பேரிடரால் ஏற்பட்டுள்ள பேரழிவுகளை கண்கூடாக பார்த்ததாகவும் குறிப்பிட்டார்.
இயற்கை பேரழிவால் பாதிக்கப்பட்டுள்ள வயநாடு மக்களுக்கு பல்வேறு மாநிலங்கள் மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட மக்கள் தானாக முன்வந்து உதவி வருவதாக சுட்டிக்காட்டிய ராகுல் காந்தி, வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக உடனடியாக அறிவித்து மத்திய அரசு நிவாரண நிதியை விடுவிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படக்கூடிய இழப்பீடு தொகையை உயர்த்த வேண்டும் என வலியுறுத்திய ராகுல் காந்தி, வயநாட்டிற்கு உதவிக்கரம் நீட்டிய அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் மக்களவையில் பேசினார். காலியாக உள்ள 12 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் செப்டம்பர் 3ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அஸ்ஸாம், பீகார், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் தலா 2 மாநிலங்களவை இடங்கள் காலியாக உள்ளன. இதேபோல ஹரியானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், திரிபுரா, தெலுங்கானா மற்றும் ஒடிசா மாநிலங்களில் தலா 1 மாநிலங்களவை இடங்கள் காலியாக உள்ளன. மொத்தமாக 9 மாநிலங்களில் 12 இடங்களில் காலியாக உள்ள நிலையில் அதற்கான தேர்தல் செப்டம்பர் 3ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும், வாக்குப்பதிவு நாளான செப்டம்பர் 3ஆம் தேதியே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் திருத்த மனு தாக்கல் செய்துள்ளது. 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு எதிராக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதில் எடப்பாடி பழனிசாமியை அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் என ஓபிஎஸும், தன்னை அதிமுக பொதுச் செயலாளர் என இபிஎஸும் மனு தாக்கல் செய்திருந்தனர். இதுகுறித்து கேள்வி எழுப்பிய சென்னை உயர்நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி தரப்பை திருத்த மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. இதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு அவகாசம் கோரிய நிலையில் இந்த வழக்கு நீதிபதி டிகாராமன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது திருத்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் மனு இன்னும் பட்டியலிடப்படவில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு விசாரணையை 3 வாரங்களுக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். ஷாலினி ஹர்ஷ்வால் தயாரித்த அவுட் ஆஃப் எ ஜாம் என்ற ஆவணப்படம் ஓடிடியில் வெளியாக உள்ளது. பிரபல விளம்பர திரைப்பட தயாரிப்பாளரும் திரைக்கதை எழுத்தாளருமான ஷாலினி ஹர்ஷ்வால் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள புய்ரா கிராமத்தில் நடக்கும் ஒரு தனித்துவமான கதையை ஆவணப்படமாக தயாரித்துள்ளார். இதற்கு அவுட் ஆஃப் எ ஜாம் என பெயரிடப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய கிராமமான புய்ராவில் உள்ள அனைத்து பெண்களும் ஜாம் தயாரிக்கும் தொழிலை செய்கின்றனர். ஆனால் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத அந்த கிராமம் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை எப்படி அடைகிறது என்பதை பற்றி கூறும் வகையில் இந்த ஆவணப்படம் அமைந்துள்ளது. இந்த ஆவணப்படம் வருகிற 9ஆம் தேதி ஓபன் தியேட்டர் என்ற OTT தளத்தில் வெளியாகிறது. மஞ்சுமல் பாய்ஸ் பட தயாரிப்பாளர்கள் இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு எந்தவித இழப்பீடும் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இயக்குனர் சிதம்பரம் இயக்கத்தில் உருவான மஞ்சுமல் பாய்ஸ் கடந்த பிப்ரவரி மாதம் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இதில் குணா படத்தில் இளையராஜா இசையமைத்த கண்மணி அன்போடு பாடல் இடம்பெற்றிருந்தது. இதனிடையே இப்படத்தின் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு தன்னுடைய பாடலை பயன்படுத்த முறையான அனுமதி பெற்றிருக்க வேண்டும் என இளையராஜா நோட்டீஸ் அனுப்பினார். மேலும் அந்த நோட்டீஸில் பாடலை பயன்படுத்தியதற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், தவறினால் உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பட தயாரிப்பாளர்கள் இளையராஜாவுக்கு 60 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியதாக தகவல் வெளியானது. ஆனால் படக்குழுவினருக்கும் இளையராஜாவுக்கும் இதுவரை எந்த பேச்சுவார்த்தையும் நிகழவில்லை என அவரின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதியில் தங்கள் பெயரை பயன்படுத்தி இயந்திர நடவு மானியத்தில் அதிகாரிகள் மோசடி செய்ய முயல்வதாக ஆட்சியரிடம் விவசாயிகள் புகார் அளித்துள்ளனர். குறுவைக்கான சிறப்பு தொகுப்பு திட்டத்தின்படி இயந்திர நடவு செய்தால் ஏக்கர் ஒன்றுக்கு 4000 ரூபாய் மானியம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இயந்திர நடவு செய்யாமலேயே தங்களுக்கு வேண்டியப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கில் அதிகாரிகள் பணத்தை செலுத்தி மோசடி செய்ய முயல்வதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இயந்திர நடவு செய்யாமல் செய்ததாக கூறி சான்றிதழ் பெற்றவர்களுக்கு மானியம் வழங்கக்கூடாது என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து குடவாசல் வேளாண் உதவி இயக்குநரிடம் கேட்டபோது இயந்திர நடவு தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே மானியம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என கூறினார். விஓவுக்கும் ஏஓவுக்கும் வேணுங்கிறப்பட்டவங்களுக்கு பாதி பேசிக் பாதி ரூபா நீங்கள் எடுத்துக்கிறது 2000 ரூபா, 2000 ரூபா எங்கள்கிட்ட கொடுத்துறதுன்னு சொல்லி எல்லாமே பினாமி. இப்போ என் பேருன்னா என் பேரில் போடல, எனக்கு வேண்டியப்பட்டவங்கள்ட்ட கொடுத்து
குருவை நட்டவங்க நடாதவங்க தெளித்தவங்க தெளிக்காதவங்கன்னு சொல்லி போட்டு விஓடையும் ஏஓடைய அறிவுத்திறன்படி 2 பேர் செஞ்சு ஆன்லைனில் 2 நாளில் 3 நாளில் லாஸ்ட்டு 28, 29, 30, 31 4 நாளுக்குள்ளே போட்டு எல்லாருமே முடிச்சிட்டாங்க. திரும்ப நாங்கள் போய் கேட்டதுக்கு அதெல்லாம் நாங்கள் யாருக்குமே கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் மாவட்ட ஆட்சியாளருக்கு நேரடியாக வந்து விவசாயிகளெல்லாம் வந்து மனு கொடுத்துருக்கோம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கட்டி முடிக்கப்பட்டும் திறக்கப்படாமல் உள்ள அங்கன்வாடி கட்டடங்களை பயன்பாட்டிற்கு விட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழையாம்பட்டு ஊராட்சிக்குட்பட்ட இந்திரா நகர், காமராஜர் நகர் பகுதிகளில் உள்ள குழந்தைகளுக்கான அங்கன்வாடி கடந்த 12 ஆண்டுகளாக வாடகை வீட்டிலும் மகளிர் சுய உதவி குழு கட்டடத்திலும் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் இந்திரா நகர் மற்றும் காமராஜர் நகர் பகுதியில் தலா 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் அங்கன்வாடி மையங்களுக்காக புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டன. ஆனால் இவற்றுக்கு முறையான மின் இணைப்பு வழங்கப்படாததால் அங்கன்வாடி மையங்கள் வாடகை கட்டடங்களிலேயே இயங்கி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி கட்டடங்களை பயன்பாட்டுக்கு விட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து ஆலங்காயம் வட்டார வளர்ச்சி அலுவலர் திருநாவுக்கரசிடம் கேட்டபோது மின் இணைப்பு கிடைப்பதில் இருந்த சிக்கல் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஓரிரு வாரங்களில் 2 அங்கன்வாடி மைய கட்டடங்களும் திறக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கவர்மெண்ட்னால கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தில் இயங்க முடியாமல் இந்த அங்கன்வாடியை வந்து ஒரு பிரைவேட் இருக்கிற இடத்துல வாடகை கொடுத்து தங்க வச்சுருக்காங்க. இது தயவு செஞ்சு அதிகாரிகளும் இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட அதிகாரிகளும் இந்த தலைவர் கவுன்சிலர் இவங்க எல்லாருமே முன்னாடி வந்து இது சீக்கிரமாக திறந்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரணும்னு மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் தொடரின் 13வது நாளான இன்று பல்வேறு போட்டிகளில் இந்திய அணி களம் காண்கிறது. பிற்பகல் 12:30 மணிக்கு நடைபெறும் மகளிர் கோல்ஃப் 2வது சுற்று போட்டியில் அதித்தி அசோக் மற்றும் தீக்ஷா தாகர் களமிறங்க உள்ளனர். பிற்பகல் 2:05 மணிக்கு நடக்கும் மகளிர் 100 மீட்டர் தடை தாண்டுதல் ஓட்டம் மறுவாய்ப்பு சுற்றில் ஜோதி அராஜி பங்கேற்கிறார். பிற்பகல் 2:30 மணிக்கு நடைபெறும் 57 கிலோ எடைப்பிரிவு ஆடவர் மல்யுத்தம் போட்டியில் அமன் செக்ராவத் மாசிடோனியாவின் விளாடிமிர் எக்கோரோவை எதிர்கொள்கிறார். அதேபோன்று மகளிருக்கான 57 கிலோ எடைப்பிரிவில் அன்சு மாலிக் அமெரிக்காவின் ஹெலன் மார்க்யூஸை எதிர்த்து விளையாடுகிறார். மாலை 5:30 மணிக்கு நடக்கும் ஆடவர் ஹாக்கி பிரிவில் வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் ஸ்பெயின் அணியுடன் இந்தியா பல பரீட்சை மேற்கொள்கிறது. கடைசி போட்டியாக இரவு 11:55 மணிக்கு நடக்கும் ஈட்டி எறிதல் இறுதிச் சுற்றுப் போட்டியில் நீரஜ் சோப்ரா விளையாட உள்ளார். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தினார். மக்களவையில் பேசிய ராகுல் காந்தி வயநாட்டில் ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவை நேரில் தனது சகோதரியுடன் பார்வையிட்டதாகவும் இயற்கை பேரிடரால் ஏற்பட்டுள்ள பேரழிவுகளை கண்கூடாக பார்த்ததாகவும் குறிப்பிட்டார். இயற்கை பேரழிவால் பாதிக்கப்பட்டுள்ள வயநாடு மக்களுக்கு பல்வேறு மாநிலங்கள் மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட மக்கள் தானாக முன்வந்து உதவி வருவதாக சுட்டிக்காட்டிய ராகுல் காந்தி வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக உடனடியாக அறிவித்து மத்திய அரசு நிவாரண நிதியை விடுவிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படக்கூடிய இழப்பீடு தொகையை உயர்த்த வேண்டும் என வலியுறுத்திய ராகுல் காந்தி வயநாட்டிற்கு உதவிக்கரம் நீட்டிய அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் மக்களவையில் பேசினார். தமிழக சாலை திட்டப் பணிகளுக்கு 5000 கோடி ரூபாய் ஒதுக்க தயாராக இருப்பதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களவையில் பேசிய தமிழக எம்பி ராஜேஷ்குமார் கடந்த நிதியாண்டில் தமிழக சாலை திட்டப் பணிகளுக்கு 657 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது என்றும் அது மிகவும் குறைவு என்பதால் 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நெடுஞ்சாலைத்துறைக்கு நிதி வழங்குவதில் எந்த வரையறையும் இல்லை என கூறினார். சாலை திட்டப் பணிகளுக்கு 5000 கோடி ரூபாய் ஒதுக்க தயாராக இருப்பதாகவும் அதற்கான பரிந்துரைகளும் நிலம் கையகப்படுத்தலையும் உறுதி செய்ய வேண்டும் எனவும் நிதின் கட்கரி தெரிவித்தார். வங்கதேசத்தில் நோபல் பரிசு வென்றவரான பேராசிரியர் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு இன்று பதவியேற்கிறது. வங்கதேசத்தில் மாணவர் அமைப்பினர் பொதுமக்கள் இணைந்து நடத்திய புரட்சி மற்றும் உள்நாட்டு கலவரம் காரணமாக பிரதமர் பதவியிலிருந்து விலகிய ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இதையடுத்து நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதாக அதிபர் முகமது ஷஹாபுதீன் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து ராணுவத்தின் கண்காணிப்பில் இடைக்கால அரசு அமைக்கப்படும் என்றும் விரைவில் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நடத்தப்படும் எனவும் அதிபர் அலுவலகம் தெரிவித்திருந்தது. அதன்படி நோபல் பரிசு வென்றவரான பேராசிரியர் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு இன்று பதவியேற்கிறது. இடைக்கால அரசில் 15
15 நபர்கள் கொண்ட ஆலோசனை குழு அமைக்கப்படுகிறது. இதற்கிடையில் வங்கதேசத்தில் இன்னும் வன்முறைகள் தொடர்கின்றன. ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்தவர்களை குறிவைத்து சூறையாடல்களும் வன்முறைகளும் நீண்டு கொண்டிருக்கின்றன. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தற்காலிகமாகத்தான் இந்தியாவில் தங்கியிருப்பார் என அவரது மகன் சஜிப் வாசித் ஜாய் தெரிவித்திருக்கிறார். தனது அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வன்முறையாக மாறியிருப்பதால் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். அவர் லண்டனில் தஞ்சமடைய மேற்கொண்ட முயற்சிகளை அந்நாட்டு அரசு மறுத்துவிட்ட நிலையில் வேறு நாட்டில் புகலிடம் தேடி செல்ல ஷேக் ஹசீனா முயற்சித்து வருகிறார். இதற்கிடையில் ஹசீனா இந்தியாவிலேயே தஞ்சமடைவார் என கூறப்படும் நிலையில் அவர் தனது பயண திட்டத்தை இறுதி செய்யும் வரை இந்தியாவில் தங்கிக் கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்த நிலையில் பிரதமர் ஷேக் ஹசீனா தற்காலிகமாகத்தான் இந்தியாவில் தங்கியிருப்பார், வேறு நாடுகளிடம் தஞ்சம் கோரும் முடிவை ஹசீனா இன்னும் எடுக்கவில்லை என்றும் அவர் தொடர்பாக வரும் அனைத்து தகவல்களுமே வதந்திதான் என அவரது மகன் சஜிப் வாசித் ஜாய் கூறியுள்ளார். இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை இந்திய உயரதிகாரிகள் 2வது முறையாக சந்தித்தனர். அப்போது ஷேக் ஹசீனா இந்தியாவில் மேலும் சில நாட்கள் தங்க அனுமதி கோரியதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்னதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையில் நடைபெற்ற சந்திப்பில் ஹசீனா வெளிநாடு செல்ல 3 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்துக்கு செல்ல ஏற்பாடுகளை ஷேக் ஹசீனா மேற்கொண்ட நிலையில் அந்நாட்டு அரசு அவருக்கு அனுமதி அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இச்சூழலில் 2வது முறையாக சந்திப்பு நடைபெற்றுள்ளது. வங்கதேசத்தில் வன்முறை காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்து இந்தியா தப்பி வந்த ஹசீனாவை மீண்டும் வங்கதேசத்திடம் ஒப்படைக்க அந்நாட்டு மாணவர் அமைப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர். வங்கதேச தலைநகர் டாக்காவில் இந்திய தூதரக முதன்மை அதிகாரிகளை தவிர மற்ற அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் இந்தியாவுக்கு திரும்ப இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவிற்கு அவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைக்கும் பணிகளில் டாக்காவில் உள்ள இந்திய தூதரகம் தொடர்ந்து பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் உள்ள இந்திய சமூகத்தினருடன் இந்திய தூதரகம் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு விவகாரத்தால் ஏற்பட்ட வன்முறைகளால் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் தற்போது அங்கு உள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக அழைத்து வரும் பணிகளில் மத்திய அரசு இறங்கியுள்ளது. யோகி பாபு நடித்துள்ள மலை திரைப்படம் செப்டம்பர் மாதம் வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. மண்டேலா படத்திற்கு பிறகு யோகி பாபு பல்வேறு படங்களில் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். அந்த வகையில் கடைசியாக அவரது நடிப்பில் வெளியான போட் திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது. இதற்கிடையில் 2022ஆம் ஆண்டு யோகி பாபு மற்றும் லட்சுமி மேனன் இணைந்து மலை என்ற படத்தில் நடித்திருந்தனர். அறிமுக இயக்குனர் IB முருகேஷ் இயக்கியுள்ள இப்படத்தில் காளி வெங்கட், சிங்கம்புலி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். பல்வேறு காரணங்களால் இப்படம் வெளிவருவதில் சிக்கல் ஏற்பட்டது. தற்போது இப்படத்தை செப்டம்பர் மாதம் வெளியிட உள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. சென்னையில் காலில் லேசான வலி என சிகிச்சைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சிறுவனின் ஒரு காலை மருத்துவர் அகற்றிய நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வெள்ளச்சேரியைச் சேர்ந்த சின்னையா என்பவரின் மகனுக்கு கால் விரலில் வலி ஏற்பட்டுள்ளது. இதற்காக வெள்ளச்சேரியில் உள்ள பிரபல மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர் சரவணன் அவர்களை தனது சொந்த மருத்துவமனையான ஆதம்பாக்கத்திற்கு வருமாறு அழைத்ததாக தெரிகிறது. அங்கு சென்ற 11 வயது சிறுவனை பரிசோதித்த மருத்துவர் கால் நரம்பில் இருக்கும் அடைப்பை நீக்க அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். பெற்றோர் சம்மதத்துடன் அறுவை சிகிச்சை செய்த நிலையில் சிறுவனின் கால் கருப்பாக மாறியுள்ளது. இதுகுறித்து கேள்வி எழுப்பிய பெற்றோரிடம் சிறுவனின் காலை அகற்ற வேண்டும் எனவும் இல்லாவிட்டால் அவனது உயிருக்கு ஆபத்து என்றும் கூறியதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து சிறுவனின் இடது காலை மருத்துவர் அகற்றியுள்ளார். மருத்துவர் சரவணனின் தவறான சிகிச்சையால் தான் மகனின் கால் எடுக்கப்பட்டதாக பெற்றோர் குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு ஈடாக பணம் தருவதாக மருத்துவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே சிறுவனின் தந்தை சின்னையா உள்ளிட்டோர் அடிக்கடி பணம் கேட்டு மிரட்டுவதாக கூறி ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் மருத்துவர் சரவணன் புகார் அளித்துள்ளார். இதனால் அதிர்ந்து போன அவர்கள் தங்கள் பிள்ளையின் கால் ஒன்றை மருத்துவர் அகற்றியதாகவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் புகார் அளித்துள்ளனர். 11 வயசு பையன் சார், 11 வயசு பையன் இப்படி சின்ன பின்னமாகவும் அவன் பட்ட நஷ்டம் கஷ்டம் 3 நாள் நறுக வேலைப்பட்ட சார். நான் பெத்த தாய்க்கு 3 நாள் அதை பார்த்து 3 நாள் அந்த ஆபரேஷன் பார்த்து ஒன்றும் புரியல சார், அழகாக புரியல. நான் எல்லார்ட்டும் சொல்லியாவது அஞ்சு பண்ணி கால சரியா போயிடுச்சு, எனக்கு அஞ்சு பண்ணி யாரும் என்ன நம்பல சார், எல்லாமே அப்படி அப்படியே விட்டாங்க சார். இப்போ நான் சுதாச்சிக்கின்னு அவர் கொடுக்குறாரு 1.5 லட்சம் தரேன், ஒரு 1.5 லட்சம் தரேன் ஸ்கூல் படி சார், அதை எழுத்து மூலமா கொடுங்க நீ சொல்லி இன்னைக்கு இருப்போம், நாங்கள் இருக்க மாட்டோம். பையன் லைஃப் பீச்சர் சார், 48 வயசு ஆயிடுச்சு,
என் பையன் 11 வயசு தான் சார் ஆகுது. 11 வயசு அவன் வாழ்வாதாரம்னா சார் அதுக்கு நஷ்டம் ஈடு கொடுங்க சார், அதுக்கேற்ற இது கொடுங்க சார். 1,50,000 லட்சத்துக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்கிட்ட 4 லட்சம் வாங்கிட்டீங்க சார் நீங்கள் அப்படி சொன்னேன் சார். முறையிட்டு அவர்கிட்ட லாஸ்ட்ல எனக்கு இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துறா சார் எனக்கு